ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் மறுமணம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாம் திருமணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு வாழ்வில் முதல் வாழ்க்கை வெற்றி பெற்ற சிலர் நன்றாகவும் வாழ்கிறார்கள். அதற்கு காரணமே அவரின் பிறப்பின் ஜனன ஜாதகத்தின் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த 3 இடங்களும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் இந்த கிரக அமைப்பும், இந்த பாதகங்களை செய்யக்கூடிய கிரக அமைப்பும், அந்த ஸ்தானம் பாதிப்பு ஏற்பட்டும் அந்த ஸ்தானம் பாவகரங்களால் சூழ்ச்சியில் இருக்கும் காரணத்தினால் இந்த வாழ்க்கை முதல் வாழ்க்கை தோல்வி அடைந்து 2ஆம் வாழ்க்கையை அமைவது அதுவே உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையும். நேயர்களே, திருமணம் பிரபஞ்சத்தின் ஒரு ரகசியமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் என்பது வெறும் சமூக ஒப்பந்தம் மட்டும் அல்ல. பல பாரம்பரிய பார்வைகளில் அது ஒரு பிரபஞ்ச ரகசியம் என்று கருதப்படுகிறது. 2 தனி உயிர்கள் ஒன்றாக இணையும் ஒரு பாக்கியமாகும். கர்ம பந்தங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியமாகும். முன்பிறவி சம்பந்தங்களும் தொடர்வது ஒரு பாக்கியத்தை உண்டாக்கும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றும் ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறது திருமண வாழ்க்கை. குடும்பத்தின் சந்ததியின் விரிவாக்கத்திலும் பிள்ளைகளின் பாக்கியம் உருவாகும் ஒரு தெய்வீக அமைப்பாக இந்த திருமணத்தை பார்க்கப்படுகிறது. 7ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும், 2ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும், 8ஆம் பாவத்தையும் பார்க்க வேண்டும். 7ஆம் பாவம் வாழ்க்கை துணையின் இன்பமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படணும்னா 7ஆம் பாவம். குடும்ப ஒற்றுமை, குடும்ப வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் 2ஆம் பாவம். நல்ல ஒரு மாங்கல்யம், நல்ல ஒரு குடும்பம், ஆயுள் விரக்தியை கொடுக்க வேண்டும் என்றால் ரகசியமான ஒரு இடமாக 8ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். கிரகங்களும் நன்றாக அமைய வேண்டும். இதை சார்ந்து இவை குருவும் சுக்கிர பகவானும் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தால் குரு நன்றாக, சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும். பெண் ஜாதகமாக இருந்தால் குரு நன்றாக இருக்க வேண்டும். திருமணம் வந்து 2 உடல்களின் இணைவு மட்டுமல்ல நேயர்களே, 2 ஆத்மாக்களின் கர்ம பயணமாகும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, சிலருக்கு பூமியிலும் நடைபெறுகிறது. இது சாதாரண ஒரு நாம் கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, பிரபஞ்சத்தின் ரகசியம் என்று அறியக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட திருமணம் உங்கள் வாழ்க்கையில் ஏன் தோல்வியடைகிறது? 2ஆம் வாழ்க்கை ஏற்படக்கூடிய காரணம் என்ன? கிரகங்கள் தாக்கங்கள் தான் காரணமா? பாதகங்களை செய்யக்கூடிய கிரக அமைப்பு தான் காரணமா? நான் 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 2ஆம் பாவத்தை பார்க்க வேண்டுமா என்று அறியக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்த தர இருக்கிறோம். நேயர்களே, கண்டிப்பாக பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜாதகத்தில் மறுமணம், 2ஆம் திருமணம் அமைப்பு என்பது ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களால், கிரகங்களால் மற்றும் தோஷங்களின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. நேயர்களே, மறுமணம் அமைப்பு காட்டும் முக்கிய அம்சங்கள் நாம் சொல்ல இருக்கிற நேயர்களே, கண்டிப்பாக வீடியோ முழுவதும் பாருங்கள். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 7ஆம் பாவத்தின் பாவகிரகங்களும் நாம் குறிப்பிட்டுள்ள பாருங்கள். பாவகிரகங்கள் செவ்வாய் பகவானும், சனி பகவானும், சூரிய பகவானும், ராகு பகவானும், கேது பகவானும். இந்த பாவ கிரகங்கள் 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி ஏற்படுவது உறுதி. இந்த 7ஆம் பாவ அதிபதி நீச்சம் பெற்றோ, சூரிய பகவானால் அஸ்தமமாயோ, பாவ கிரகங்கள் பார்வையில் இருக்கும் பட்சத்தில் இந்த 7ஆம் பாவம் பாதிக்கப்படுவது உறுதி. இந்த 7ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டால் முதல் திருமணத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த 7ஆம் பாவம் நாம் இன்று சொல்லுகின்ற அமைப்பு நீங்கள் கவனமாக கேளுங்க நேயர்களே. உங்களின் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தை நீங்கள் கழித்து பாருங்கள். 7ஆம் பாவம் உங்களுடைய நாம் குறிப்பிட்டுள்ள மேஷலகம் காலபுருஷ தத்துப்படி முதல் ராசியான மேச ராசி எடுத்துக்கொண்டோம். உங்களின் ஜென்ம ராசிக்கு லக்கணத்துக்கு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஜனனம் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்கணம் என்று குறிப்பிட்டுள்ளோம். அந்த லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் தெளிவாக நம்ம சொல்கிறோம் நேயர்களே, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த 7ஆம் பாவத்துக்கு இந்த கிரக அமைப்பு யார்? இவர் அதிபதி யார்? அந்த அதிபதி நன்றாக இருக்கிறாரா, இல்லை பாதங்களோட பாவையோட சேர்க்கப்பட்டு இருக்கிறாரா, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் தாக்கத்தில் உள்ளாரா, இல்லை கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் சிறுத்திக்கு பார்க்க வேண்டும்.
இந்த 7ஆம் பாவத்தில் இந்த 7ஆம் பாவத்துக்கு இந்த கிரகம் இப்போ செவ்வாய், சனி, சூரிய பகவான், ராகு பகவான், கேது பகவான் அமர்ந்து இந்த இந்த அதிபதி போய் நீச்சம் பெற்றோ, இந்த அதிபதி இந்த வீட்டுக்கு பாதகம் மாரகஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தோ, இந்த அதிபதி இந்த வீட்டுக்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறைந்திருந்தோ, இந்த லக்கணத்துக்கு 8, 3, 6, 8, 12 மறைந்திருந்தோ, இந்த அமைப்பு ஆனது உங்களுக்கு ஒரு திடீர் ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் சாதகமான நிலை அமராத ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த அமைப்பு உள்ளவர்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் சொல்லுகின்ற பிரச்சனை ஏற்பட்டே தீரும். திருமணம் ஸ்தானம் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் எளிதில் நடந்து விடாத ஒரு நிலை ஏற்படும். திருமணம் 25, 28 வயதுக்கு 30 வயதிற்கு அப்பாற்பட்டு நடப்பதை பார்க்க முடியும். நன்றாக கவனித்து 7ஆம் வீட்டு அது நீச்சம் பெற்றோ பலம் இழந்து வலுவிழந்து இருந்து விட்டால் அவர்களால் சேர்க்கப்பட்ட 8ஆம் இடத்திலோ உங்கள் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்திலோ உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு பாதக மாரகஸ்தானத்திலோ உங்கள் திருமண ஸ்தானத்தை கைத்து பாருங்கள். சரராசியா, ஸ்திரராசியோ, உபயராசியா என்ற சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த ராசிக்கு பாதக மாரகஸ்தானத்திலோ அந்த ராசிக்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறைந்து இருந்தால் வாழ்க்கை தோல்வியடைவது உறுதி நேர்களே. இந்த 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் ராசி கட்டத்தில் மட்டும் பார்க்காம நவ அம்சத்தையும் எடுத்து பாருங்கள். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி வலுவாக இருக்கிறாரா, வலு இழந்து இருக்கிறாரா, ராகுக்கு இதோட பின்னப்பட்டு இருக்கிறாரா, நவ அம்சத்திலும் மிச்சம் வலு இழந்து இருக்கிறாரா, நவ அம்சத்திலும் இந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் சரி, இந்த 7ஆம் வீட்டு இந்த ஸ்தானமும் சரி. தற்போது ராசி கட்டத்தில் இந்த கிரகம் 2, 7 மாரகஸ்தானத்தில் உட்கார்ந்து இந்த லக்கணத்துக்கு 8லும் இந்த 7ஆம் வீட்டுக்கு 2, 7 பாதக மாரகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இந்த கிரகமைப்பு இந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ 7ஆம் வீட்டுக்கும் பாதிக்கப்பட்டு லக்கணத்துக்கும் 8இல் போய் மறைந்திருக்கிறார். அப்போ அந்த கிரகமைப்பு 7ஆம் வீடு ஒரு ஆகையால் ஒரு குற்றம் ஏற்பட்டுள்ளது. அப்போ அந்த ஸ்தானமைப்பு நவ அம்சத்தில் பாருங்கள். வலுவாக இருக்கிறாரா, ராகுக்கு இதோட பின்னப்பட்டிருக்கிறாரா, செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சூரியனோட பின்னப்பட்டிருக்கிறாரா, உட்கார்ந்த 7ஆம் வீட்டுக்கு பாதகஸ்தானம் அந்த பாதகாதிபதி என்று சொல்லப்பட்ட கிரக அமைப்போடு அமர்ந்திருக்கிறாரா என்று நவ அம்சத்திலும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக முதல் வாழ்க்கை தோல்வி அடைந்த 2ஆம் வாழ்க்கையை உங்களுக்கு நிலைத்திருப்பதை பார்க்க முடியும். நேயர்களை 7ஆம் பாவத்தை நாம் திருமணம் மற்றும் ஒரு குறிப்பாக பார்க்கிறோம். திருமணம் எவ்வாறு நடக்கும், திருமணத்திற்கு பிறகு மறு திருமணம் எந்த அளவுக்கு அந்த திருமணம் நிலைத்திருக்குமா நிலைத்திருக்காது என்பது 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக 2ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு திருமணம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த 2 வீட்டையும் 3ஆம் வீடு 8ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். 2ஆம் வீடு குடும்ப நிலைத்தன்மையை குறிக்கக்கூடிய வீடாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாக்குஸ்தானம், தனம், செல்வம், பொருள் சேரக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடம் பாதிக்கப்பட்டால் குடும்ப வாழ்க்கையை முறிவது உறுதி, மறுமண வாய்ப்பை தானாக ஏற்படுத்திவிடும். இப்போ குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிதி நெருக்கடி, பொருளாதார இழப்பை கொடுத்துவிடும். இந்த கிரக அமைப்பு 2ஆம் வீட்டு அதிபதி இந்த 2ஆம் வீட்டுக்கு லாப மாரகஸ்தானத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி 3இல் மாரகஸ்தானத்தில் உட்கார்ந்தார். இல்லை 8ஆம் வீட்டில் போய் மறைந்து விட்டார். 2ஆம் வீட்டுக்கு மாரகஸ்தானத்தில் பாருங்கள். இந்த வீட்டுக்கு 2 கொடியனும் 7ஆம் கொடியும் சுக்கிரனே வருவார். இந்த சுக்கிர பகவான் இந்த இடத்தில் உட்கார்ந்தாலும் அவருக்கு யோகமான நிலை அல்ல. இந்த வீட்டுக்கானால் 10 கொடியனோ சொல்லலாம். அந்த வீட்டுக்கு மாரகாதிபதி வந்து விடுவார். இந்த வீட்டுக்கு பாருங்கள் 3 கொடியன் இந்த வீட்டில் மறைந்தால் நன்மை செய்ய மாட்டார். இந்த வீட்டுக்கு 6 கொடிய பாவியாக வந்து விடுவார். இப்போ இந்த வீட்டுக்கு 3, 8 மாரகஸ்தானத்தில் மறைந்திருப்பது இந்த 2ஆம் பாவத்தை பாழாகிவிடும். இந்த 2ஆம் பாவத்துக்கு நிலைத்தன்மையை நிலைக்க விடாமல் சிதறடிப்பதை பார்க்க முடியும். குற்றங்கள் நிறைந்தவை பார்க்க முடியும். அப்போ 2ஆம் வீடு ஒரு குற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த 2ஆம் வீட்டு அதிபதி மாரக பாதக ஸ்தானத்தில் உட்கார்ந்து விட்டார். அப்போ இந்த ஸ்தானத்தில் பார்க்கணும். ராகு உட்கார்ந்துருக்காரா, கேது உட்கார்ந்துருக்காரா, சூரியன் உட்கார்ந்துருக்காரா, செவ்வாய் உட்கார்ந்துருக்காரா, சனி பகவான் பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நவ அம்சத்தை பார்க்க வேண்டும். இந்த 2ஆம் வீட்டில் அதிபதி யாரோட சேர்க்கப்பட்டிருக்காரா, பாவகர்களோடு சேர்க்கப்பட்டிருக்காரா, இந்த 2ஆம் வீட்டு அதிபதி உட்காரும் வீட்டுக்கு யோகாதிபதியா பாவியா, இந்த 2ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி இந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த நான் ராசி கட்டத்தில் 2ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். நவ அம்சத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியை பார்க்க வேண்டும். எவ்வாறு வலு இழந்திருக்கிறார், எந்த விதத்தில் வலு இழந்திருக்கிறார் அவ்வாறு பார்த்து சரியாக பார்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக தானாக புரிந்து விடுங்கள். நம்மளுக்கு 2ஆம் வாழ்க்கை என்பது உறுதி நிச்சயம் என்று. அவ்வாறு 2ஆம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டு கடுமையான தாக்கம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக முதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நிலைத்திருக்காத நேரங்களே பொருளாதார இழப்பை கொடுத்துவிடும், நிதி நெருக்கடியை கொடுத்துவிடும். நீங்கள்
குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் கணவர் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். கணவர் மனைவியோட ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அந்த அளவுக்கு நீங்கள் நினைத்தபடி நடக்காமல் இருப்பதை பார்க்க முடியும். மற்ற உறவினர்கள் தன்னுடைய பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் சேராமல் குடும்ப பிரச்சனை கொடுத்துவிடும். ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். தனம் பொருள் வீக்கத்தை கொடுத்துவிடும். தனம் சேருவது கடினமான ஒரு காலத்தை ஏற்படுவதை பார்க்க முடியும். 2ஆம் பாவம் கெடாமல் இருக்க வேண்டும் நேர்களே. அவ்வாறு கெட்டுவிட்டால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஏற்பட்டே தீரும். 3ஆம் பாவங்க 8ஆம் இடம் ஆயுஸ்தானத்தை பார்க்க வேண்டும். தாம்பத்திய ஒரு சுகமான ஒரு நன்றாக வாழ வேண்டும். 8ஆம் இடமும் அவசியமான ஒன்று. ஏன்னா 8ஆம் இடம் மர்ம சம்பந்தப்பட்ட ஒரு அதுக்கு ஒரு வலுவான இடமாக பார்க்கப்படுகிறது. மர்மம் சம்பந்தப்பட்ட உறவு, அந்த உறவுக்கும் சரி மர்மம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் சரி இந்த 8ஆம் இடம் நீங்கள் சுருத்திக்கு பார்க்க முடியும். பாவ அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும். திருமணத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்தானமாக 8ஆம் இடம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக பார்க்கிறது. ஆண்களுக்கு ஒரு ஆயுஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியோடு அந்த அதிபதி போய் தன் வீட்டுக்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறைந்திருந்து விழுந்து இறந்து விட்டாலோ நீச்ச நிலையில் இருந்துவிட்டாலோ லக்னத்துக்கும் பாவியாக இருக்கும் நிச்சயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷத்தை கொடுத்து விடுவார். அவ்வாறு இல்லாமல் ஒரு இரு பாவிகள் இந்த வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 8ஆம் வீட்டுக்கு வைத்துக்கொள்ள இந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் உட்கார்ந்து விட்டார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சனி பகவானும் உட்கார்ந்து செவ்வாயும் உட்கார்ந்து விட்டார் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ சனி பகவான் யார் இந்த வீட்டுக்கு 3, 8 மாரகாதிபதி வந்துவிட்டார். இந்த வீட்டுக்கு யார் புதன் பகவான் 3, 8 பாதக மாரகாதிபதி வந்துவார். இப்போ 6 குடியன் இவர் இயற்கையாகவே தன் வீட்டுக்கு பாவியாக வருவார். இப்போ ஒரு பாவி மறுபாவியோடு சேரும்போது கடுமையான பாதங்களை செய்து விடுவார். இப்போ இன்னொரு பாவியை சேரும்போது இந்த 3 கிரகங்களும் செவ்வாயும் பாதகங்களை செய்வதை பார்க்க முடியும். அவ்வாறு நீங்கள் நன்றாக பாருங்கள். 8ஆம் இடத்தில் இந்த பாவங்களுக்கெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாங்கல்யம் தோஷத்தை கொடுத்து விடும். அவ்வாறு இல்லாமல் இருவரும் ஒற்றுமையோடு நன்றாக வாழ்ந்து விட்டால் நன்றாக பொன் பொருள் மண் குழந்தைகள் புத்திர வாக்கியத்தோடு தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து விட்டால் ஒருவர் இருப்பார்கள் இந்த உலகில், ஒருவர் இருக்க மாட்டார்கள். இதுவே நிச்சயம். அவ்வாறு இருந்து விட்டாலும் ஒருவர் இந்த உலகில் இருந்தும் அவரால் சாதிக்க முடியாத நிலை, அவரால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாத நிலை, அவர் இந்த உலகம் வெறுக்கக்கூடிய நிலை, இந்த உலகம் அவரை ஒதுங்கி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். எவ்வாறு என்றால் அவருக்கு மர்மமான நோயை கொடுத்துவிடும், அவருக்கு விபத்து கண்டத்தை கொடுத்துவிடும், அவர் தன் மனைவியோடையும் சரி இல்லை கணவரோடும் சரி சேர்ந்து வாழ முடியாத நிலையை கொடுத்துவிடும். இந்த தோஷத்தை இந்த 8ஆம் இடம் ஏற்படுத்திவிடும். நேர்களே, ஒவ்வொரு இடத்தையும் சிறுத்திக்கு பார்க்க வேண்டும். நாம் 11ஆம் இடத்தையும் ஏன் குறிப்பிட்டுள்ளோம் என்றால் இந்த 7ஆம் இடம் உங்களுக்கு 7ஆம் விடும் சரி 7ஆம் வீட்டும் அதிபதியும் சரி ராகுக்கு இதோட பின்னப்பட்டோ இந்த சூரியனோட சேர்க்கப்பட்டோ செவ்வாயோட சேர்க்கப்பட்டோ சனி பகவானோட சேர்க்கப்பட்டோ இந்த அதிபதி இருக்கும் பாவகரவனோட பாவத்துவம் பெற்று இருக்கும்போது இந்த சுபத்துவம் கிடைக்காமல் ஒரு நிலை ஏற்படும் போது அந்த பாவத்துவம் வலிமையாக இருக்கும் நிலையில் இருக்கும்போது நீச்சம் பெற்று வலுவிழந்து இருக்கும் நிலையில் அந்த 11ஆம் இடம் வலுவாக இந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் வலுவாக இருந்து 11ஆம் இடத்தில் கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அமைந்து விட்டால் இப்போ முதல் வாழ்க்கை தோல்வியடைந்து 2ஆம் வாழ்க்கை ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு. இதுவே உண்மை. நேர்களே, ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் சுருத்திக்கு பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் சுக்கிரன் ஆண்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும், குரு பெண்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். இந்த கிரக அமைப்பில் நன்றாக இருந்து விட்டால் ஓரளவு இந்த தாக்கங்கள் குறைவதை பார்க்க முடியும். நவ அம்சத்திலையும் நீங்கள் நன்றாக பார்க்க முடியும். நவ அம்சத்திலையும் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி நன்றாக சுருத்திக்கு பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் கெடாமல் நன்றாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வதை பார்க்க முடியும். நல்ல ஒரு புத்திர பாக்கியம், நல்ல ஒரு திருமணம் நடந்த அந்யோன வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய சுகத்தோடு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை மேன்மையாவதும் வளர்ச்சியாவதும் வளமான செழிப்பான வாழ்க்கை அமைந்து உறவினரும் சரி அந்த ஊரில் இருக்கும் மற்ற அருகில் இருக்க கிராமத்திலும் சரி ஒரு பிரபலமான நபராக நீங்கள் வாழ்வது உறுதி நிச்சயம். நேர்களே நாம் மற்றொரு யாரும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்ல இருக்கிறோம். 4 வீடு உபயராசியான 4 கோணத்தில் இருக்கும் 4 வீடு. மிதுன ராசியும் சரி எடுத்து எவர் ஒரு மிதுன ராசியில் பிறந்துள்ளீர்களா, எவர் ஒரு கன்னி ராசியில் பிறந்துள்ளீர்களா, எவர் ஒரு தனுசு ராசியில் பிறந்துள்ளீர்களா, எவர் ஒரு மீன ராசியில் பிறந்த இந்த 4 கோணத்தில் இருக்கும் 4 ராசிக்கு 1, 2, 3, 4
இந்த 4 ராசிகளும் இரட்டை ராசியாக பார்க்கப்படுகிறது. இந்த இரட்டை ராசி அதிபதிகள் போய் உங்கள் வீட்டுக்கு கேந்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் எந்த கிரகம், இந்த புதனும் உட்கார்ந்தாலும் சரி, இந்த குரு உட்கார்ந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை தோல்வியை கொடுத்து விடும். முதல் வாழ்க்கை தோல்வியடைந்து 2ஆம் வாழ்க்கையை கொடுத்து எவ்வாறு என்றால், வைத்துக்கள் உங்கள் குரு உட்கார்ந்துருக்காங்க, குருவோட தன்னுடைய வீடாகும் குருவோட வீடு. குரு போய் 7ல் உட்கார்ந்து தனித்து உட்கார்ந்து விட்டால் அந்த குரு பகவான். அப்போ குரு ஒரு அந்தணன் தனித்து தன்னுடைய கேந்திர ஸ்தானத்தில் கேந்திராதிபதி மறுகேந்திரம் வருவது, அந்த கிரம் அந்த இடம் பாவம் நாசமாவதை பார்க்க முடியும். அந்த பாவம் நாசமாகி அந்த கொடுக்கக்கூடிய வலிமை கொடுக்கக்கூடிய பலம் கொடுக்காமல் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நிலையை அழியக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் என்னென்ன நன்மையை செய்யக்கூடிய அந்த நிலை நடக்காமல் முற்றுகடையிட்டு அந்த வாழ்க்கையை சின்னப்பணம் ஆவதை பார்க்க முடியும். அப்போ 7ஆம் இடத்தில் இந்த குரு தனித்திருப்பது கண்டிப்பாக வாழ்க்கை தோல்வி, மறுதிருமணம் ஏற்படுவது நிச்சயம். புதன் வீட்டை எடுத்துக்கொள்ளுங்க, தன்னுடைய வீட்டுக்கு 7ல் உட்கார்ந்து தன்னுடைய வீட்டை பார்ப்பார். இப்போ 7ஆம் வீட்டுக்கு நீச்சம் வீடாக இருந்தாலும் 7ஆம் வீட்டு கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறுவதே அதுவே பாவநாசம். அப்போ ஒரு கேந்திராதிபதி திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த திருமண ஸ்தானத்துக்கு பாவியாக வருவார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த திருமண ஸ்தானத்துக்கு யார் பாவின்னா 7, 11ஆம் வீட்டு அதிபதி பாவி. இந்த திருமண ஸ்தானத்துக்கு யார் பாவினா பாருங்க, குருவே பாவியாக வந்துடுவார். அப்போது எந்த வீட்டில் கேந்திர வைத்து திருமணஸ்தானத்தில் இந்த கிரக அமைப்பு எங்கே உட்கார்ந்தாலும் தனித்து உட்காரும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வீழ்ச்சி, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உடைவது நிச்சயம். முதல் வாழ்க்கை தோல்வி அடைந்து 2ஆம் மறுமணம் என்று அழைக்கப்படும் முதல் வாழ்க்கையை அகற்றி 2ஆம் வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார்கள். அவ்வாறு கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர வாக்கியம், சந்தோஷமான வாழ்க்கை நடைபெறுவது உறுதி. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு உட்காரும் பட்சத்தில் அவ்வாறு தனித்து உட்காரும்போது அவர் சில யோகத்தையும் செய்வார்கள். உங்களுக்கு திருமண வாழ்க்கை, சந்தோஷம், தாம்பத்தியம், புத்திர வாக்கியம் தடைகள் ஏற்படுத்தியிருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய தனம், பொருள், பொன் அனைத்தும் கொடுப்பார்கள். சந்தோஷம் கொடுப்பார்கள், மகிழ்ச்சி கொடுப்பார்கள், வெளி உலகத்தில் பிரபலமானவராக திகழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார்கள். ஆனால் திருமண வாழ்க்கையை கெடுத்து விடுவார், புத்திர வாக்கியத்தை கெடுத்து விடுவார்கள். ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தராமல் அதை நீங்கள் எதிர்பார்க்காத எந்த இடத்தில் அடித்தாலும் உங்களுக்கு வலிக்குமா அந்த இடத்தில் கரெக்டாக அந்த தசைக்காலம் வரும் காலகட்டத்தில் இந்த இழப்பை நீங்கள் ஏற்படுத்தியே தீரும் இந்த கிரக அமைப்பு. ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகத்தை ஜோதிடத்தில் நன்றாக பார்க்க வேண்டும். நேயர்களே, இந்த பாவகர்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சேரக்கூடிய கிரகங்கள் யாரான என்றால் சூரியனும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சூரியனும் சுக்கிர பகவானும் சேரக்கூடாது. 7ஆம் பாவத்தில் செவ்வாயும் சூரியனும் சேரவே கூடாது. செவ்வாயும் சுக்கிரனும் சேரக்கூடாது. 7ஆம் பாவத்தில் சேரக்கூடாது. 7ஆம் பாவத்தில் அது மட்டுமல்லாமல் இந்த கிரக அமைப்பு எதுவும் பின்னக்கூடாது. சூரியனும் செவ்வாயும், சனியும் செவ்வாயும், சூரியனும் ராகுவும் சூரியனும், இந்த கேதுவும் சனி பகவானும், கேதுவும் செவ்வாய், இந்த கிரக அமைப்பு எந்த கிரக அமைப்பு 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்து விட்டால் கண்டிப்பாக முதல் வாழ்க்கை உங்களுக்கு தோல்வி. அவ்வாறு தோல்வி அடையாமல் நீங்கள் வாழ்ந்து விட்டால் முதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருவரும் ஒருவர் தான் ஊரில் இருப்பார்கள், இன்னொருத்தர் கணவர் எங்கே இருப்பார்கள், வெளிநாட்டில் இருப்பார். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிரிந்து வாழ வேண்டும். அந்த சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ பணம், தனம், பொருள் அனைத்து கிடைக்கும், ஆனால் சந்தோஷம் கிடைக்காது. அந்த திருமணத்துக்கு தேவையான இன்பமான வாழ்க்கை கிடைக்காது. அது உடைவதை பார்க்க முடியும், யாரோ ஒருவர் பிரிவதை பார்க்க முடியும். அவ்வாறு இருவரும் ஒன்றாக இருந்து விட்டாலும் கண்டிப்பாக ஒன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருவரும் இருந்து விட்டால் ஒருவர் கண்டிப்பாக இந்த உலகில் மறைவதும் உறுதி. மறையாமல் இருந்து விட்டால் ஒருவர் எந்த அளவுக்கு பாசமாக, எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியும் கணவரும் ஒற்றுமையோடு இருந்தார்களே, அந்த ஒற்றுமை உடைக்கப்பட்டு அவர்கள் படிப்படியாக விலகிச் செல்வதை பார்க்க முடியும். இந்த அமைப்பை கொடுத்துவிட உங்களுக்கு அந்த பாவங்கள் இருந்து விட்டால். ஆகையால் ஒருவர் ஜாதகத்தில் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய மகளின் ஜாதகத்திலோ, உங்களுடைய பெண்ணின் ஜாதகத்திலோ, உங்களுடைய மகனின் ஜாதகத்திலோ திருமண வாழ்க்கை பார்க்கும்போது 2ஆம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2ஆம் பாவமும் 2ஆம் பாவ அதிபதியும் பார்க்க வேண்டும். 7ஆம் பாவமும் 7ஆம் பாவ அதிபதியும் பார்க்க வேண்டும். 8ஆம் பாவமும் 8ஆம் பாவ அதிபதியும் பார்க்க வேண்டும். இவர்கள் சிறப்பாக இருந்து விட்டால் உங்களுக்கு முதல் வாழ்க்கையை நன்றாக நீங்கள் அமைந்து சிறப்பான உங்கள் அந்தஸ்து கிடைப்பது உறுதி. அவ்வாறு இல்லாமல் இந்த தீயகர்கள், நான் குறிப்பிட்டுள்ள தீயகர்கள் அமர்ந்தும்
சுக்கிரனும் குருவும் பாதிக்கப்பட்டிருந்தால் இரண்டாம் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுவது உறுதி நிச்சயம் நேயர்களே. ஜாதகத்தின் மறுமணம் இரண்டாம் திருமணம் அமைப்பு என்பது சில குறிப்பிட்ட பாவங்களாம் கிரகங்கள் மற்றும் தோஷங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கப்படுகிறோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நேயர்களே. ஆகையால் இந்த கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்கணும். உங்களுடைய நிலை உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஆராய வேண்டிய நிலை. ஒருவர் ஜாதகம் திருமணம் பார்க்க வேண்டும் என்றால் 8 பொருத்தம் 10 பொருத்தம் 11 பொருத்தத்தை பார்க்க வேண்டாம். 2ஆம் இடத்தை பாருங்கள், 7ஆம் இடத்தை பாருங்கள், 8ஆம் இடத்தை பாருங்கள். அவ்வாறு நன்றாக இருக்கிறதா கண்டிப்பாக கண் மூடி திருமணம் பண்ணுவீங்கள். அவ்வாறு இல்லையா, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா, அவ்வாறு முதல் வாழ்க்கை தோல்வியடைந்து 11ஆம் இடம் வலுவாக இருந்து விட்டால் 2ஆம் திருமணமே நிச்சயம் பலிக்கும். நேயர்களே, மறுபடியும் ஒரு விஷயம் என்னவென்றால் 7ஆம் பாவத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி உட்காரக்கூடாது. 7ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டு அதிபதி உட்காரும் பட்சத்தில் உங்களுக்கு மர்ம வாழ்க்கை கொடுத்துவிடும். முதல் வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும் 2ஆம் வாழ்க்கை மறைவு வாழ்க்கையை கொடுத்துவிடும். மறைவு வைக்கணும்னா கணவராக இருந்தால் ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும், மற்றொரு மறைக்கு யாருக்கும் தெரியாமல் இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு பல காலங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த துர்பாக்கியத்தை கொடுத்துவிடும். யாருக்கு பெண்ணாக பெண்ணின் ஜாதகத்தில் இருந்தால் கணவருக்கு தெரியாமல் அவர் ஒருவரோடு கண்டிப்பாக ஒரு தவறான உறவில் இருப்பதை பார்க்க முடியும். இந்த பாவங்கள் கண்டிப்பாக ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8 7 உட்கார்ந்தால் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக உங்களுடைய மனைவிக்கு எந்த உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் அந்த 8ஆம் பாவத்து அதிபதி உட்காரும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த தசை காலம் வரும்போது உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டே தீரும் நேயர்களே. மறுபடி ஒரு பாவமான 6ஆம் அதிபதி இந்த 7ல் உட்காரக்கூடாது. இந்த 6ஆம் பாவாதிபதி 7ஆம் வீட்டில் உட்காரும்போது வம்பு வழக்கு ஸ்தானமாக சத்துருஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இந்த 6ஆம் அதிபதியை அந்த அதிபதி 7ல் உட்காரும்போது அப்போ 6 கூடியன் வம்பு வழக்கு கொடுத்தே தருவார்கள். அப்போ இயற்கையாகவே அவர்களுக்கு பாருங்கள், பல வருடம் காதலித்திருப்பார்கள், பல சந்தோஷமான வாழ்க்கை நடந்திருக்கும். அந்த தசை காலம் வரும்போது, அது புத்தி காலம் வரும்போது, தசைக்கு வந்து புத்தி காலம் வரும்போது கண்டிப்பாக பாருங்கள் வம்பு வழக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். கண்டிப்பாக உடல் உபாதைகள் இருவருக்கு ஒருவருக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா உடல் உபாதை கொடுத்தே தீர்வார் 6 கூடியவன் இருப்பது. சண்டை சச்சுரவு ஏற்பட்டே தீரும். உடல் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும். என்னதான் 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க, அந்த 6ஆம் அதிபதி 7ல் உட்காரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிரிந்து உங்களுடைய வாழ்க்கையை மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்க முடியும். பாதிக்கப்பட்டு உடைந்து மன வலியால் நீங்கள் கண்டிப்பாக பிரிந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம், ஏதோ ஒரு வகையில் தாய் தந்தை காட்டுவதை அதுவே சிறந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் என்று மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி அந்த வலியால் நீங்கள் திருமணத்தை நோக்கி செல்வதை பார்க்க முடியும். இந்த பாக்கியெல்லாம் கண்டிப்பாக நம்ம தசைக்காலம் இந்த கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படுது உறுதி நேயர்களே, கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படும். உங்களின் ஜாதகத்தை பாருங்கள், 6 கூடியவன் நன்றாக கவனித்துக்கணும். 6 கூடியவன் 7ஆம் வீட்டில் உட்காரக்கூடாது, 8 கூடியவன் 7ல் உட்காரக்கூடாது. அதேமாதிரி 7 கூடியவன் திருமண ஸ்தானாதிபதி 8ல் உட்காரக்கூடாது. மர்மமான வாழ்க்கை, நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்து விடுவார். அப்படின்றால் ஒரு மனைவி இல்லை பல மனைவியை கொடுத்து விடுவார், பல கணவரை கொடுத்து விடுவார். ஒன்று தவறான வழியை ஏற்படுத்தி விடுவார்கள். யார் ஒன்றுக்கு உங்கள் லக்கணத்துக்கு 7 கூடியவன் 6ல் உட்கார்ந்தாலும் 6லும் உட்காரவும் கூடாது. உட்கார்ந்தால் கண்டிப்பாக திருமண பிரச்சனை, திருமணத்தில் வம்பு வாழ்க்கை, எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட்டே தரும். இந்த அமைப்பில் கண்டிப்பாக ஏற்பட்டு தரும். ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் திருமணத்தை பார்க்கும்போது கிரக அமைப்பும் கிரகங்கள் அமைந்திருக்கும் விதமும் சாதகமாக உள்ளதா, சாதகம் இல்லாத நிலையை, பாதங்களை தரக்கூடிய நிலையிலிருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நேயர்களே. அவ்வாறு பார்த்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பமான வாழ்க்கை, பாக்கியத்தோடு சந்தோஷமான அந்த உலகில் நீங்கள் வாழ்வது உறுதி நிச்சயம் சத்தியம். வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் ஜெயித்து விடலாம். வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு ஸ்தானமும் எந்த அளவுக்கு வலிமையாக இருப்பதை நீங்கள் ஆராய வேண்டும் நேயர்களே. நாம் ஒவ்வொரு ஸ்தான அமைப்பும் மறுமணத்திற்கு உரிய ஸ்தானம் எந்த ஸ்தானம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கும் நேயர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்றோம். 7ஆம் பாவத்தை நன்றாக தவிர்க்க வேண்டிய கிரகங்களும் நாம் குறிப்பிட்டுள்ளோம். அந்த கிரகங்கள்லாம் தவிர்க்க வேண்டும் நேயர்களே. சூரியனும் செவ்வாயும் கண்டிப்பாக சேரக்கூடாத நேயர்களே, அதெல்லாம் உங்களுக்கு மாங்கலி தோஷத்தை கொடுத்து விடும். சனி பகவானும் செவ்வாயும் நாம் சொல்லுகின்ற அமைப்பெல்லாம் இருக்கவே கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நன்றாக கிரகங்கள் அமைந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பது உறுதி. கிரக அமைப்பு நன்றாக இல்லை என்றால் கண்டிப்பாக 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் பாதிக்கப்பட்டு 11ஆம் பாவம் வலுவாக இருந்தால் 2ஆம் திருமணம் நிச்சயம் நடந்தே தரும். முதல் வாழ்க்கை தோல்வி அடையும். அவ்வாறு சிலருக்கு
இந்த பாத கிரகங்கள் அமைந்தும் நீங்கள் வாழ்க்கையில் நன்றாக இருந்தால், உங்களுக்கு பிரிவினை ஏற்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நிதி நெருக்கடி கண்டிப்பாக வெளியே சொல்ல முடியாத வழிகள் நிறைந்திருக்கும். ஏதோ நம் வாழ்க்கை நடக்கிறது, இவரோட திருமணம் நாம் பண்ணிவிட்டோம், இவரோடையே நம் வாழ்க்கையை ஓட்டி விடலாம் என்ற ஒரு எண்ணம் வழிகள் சுமந்து நிதி நெருக்கடி போராட்ட வாழ்க்கை எது நினைக்கிறார்களோ அது கிடைக்காமல் ஒரு வழி. அது சிலருக்கு எளிதாக சில பொருட்கள் சில பாக்கியம் கிடைத்துவிடும். அந்த பாக்கியம் அவர்கள் எளிதில் கிடைக்காத நிலை ஏற்படும். இந்த கிரக அமைப்பு கொடுக்காத நேரங்களே, இந்த கிரகம் இந்த நவகிரகங்களும் அந்த பாதகத்தை செய்யக்கூடிய நிலையில் அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கரெக்டாக செய்து விடுவார்கள். ஆகையால் எவருக்கு எந்த ஸ்தானம் வலுவார்க்க அந்த பாக்கியம் கிட்டும். எந்த ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்க அந்த தாக்கத்தை கொடுத்து அந்த ஸ்தானத்தை பாதித்து விடுவார்கள். இதுவே உண்மை, இது நிச்சயம். நன்றி நேயர்களே. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு தருங்க. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நாம் வேண்டுகோள் வைக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள் நேயர்களே. நாம் ஒவ்வொரு வெளியிடும் வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் சரி அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தருகிறோம். நாம் மற்றவர்கள் மாதிரி தினமும் ஒவ்வொரு வீடியோ விட்டு நாம் நமக்கு ஒரு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும், நாம் அனைவராலும் ஒரு யூடியூபராக வேண்டும், அந்த எண்ணம்லாம் இல்லை. நம்மால் முடிந்தவரை நமக்கு தெரிந்ததை சிலர் அறிய வேண்டும். அவரோட வாழ்க்கையை கண்டிப்பாக அவர்கள் அறிய வேண்டிய பாக்கியம் கிட்ட வேண்டும். அந்த பாக்கியம் உங்களை கிட்டிவிட்டால் நம்முடைய வீடியோ பார்க்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் சொல்கிறோம், உங்களுக்கு இந்த நாம் சொல்லுகின்ற அந்த ராசி கட்டம் அமைப்பும் இந்த நவ அம்சம் உங்களுக்கு இந்த ஜோதிடம் என்றால் என்ன, இந்த நவ கிரகங்கள் என்றால் என்ன, இந்த நவகிரகங்களின் தன்மை என்றால் என்ன, நவகிரகங்கள் எதை நோக்கி நம்ம பிறப்பு எதை நோக்கி இருக்கிறது, நாம் எதற்காக பிறந்துள்ளோம், பிறக்கு முதல் இறப்பு வரை இந்த நவகிரகங்களை தீர்மானிக்கிறது என்று ஒரு அறியக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அறிந்து விட்டால் புரிந்து விட்டால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே கணித்து விடலாம். எப்போது யோக திசை, எப்போது நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய பாதகங்களை செய்யக்கூடிய கிரக அமைப்பு தசை நம்மை நடந்து கொண்டிருக்கிறதா, நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறதா அறியக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோம் நேர்களே. ஆகியால் உங்களின் ஜாதகத்தை நீங்களே எளிதில் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தந்து கொள்கிறோம். நாம் எவ்வளோ வீடியோ வெளியிட்டுள்ளோம், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நேர்களே. கண்டிப்பாக அந்த ஸ்தான அமைப்பும் எந்த ஒரு பாவத்துவம் நிறைந்துள்ளது, எந்த ஸ்தானத்தில் எந்த ஸ்தானம் எந்த கிரக அமைப்பு சுபத்துவம் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள், யாருடைய நட்சத்திரத்தை உங்களுக்கு சுபத்துவ நிலையில் அமர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரா, நன்மை செய்யாத நிலையில் இருந்திருக்கிறாரா என்று அறியக்கூடிய தெளிவாக நாம் வீடியோ வெளியிட்டு வருகிறோம் நேர்களே. அழகாக பார்த்து உங்களுக்கு தெரிந்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். கண்டிப்பாக பாருங்கள். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்வில் என்றும் நிலைக்கட்டும். மகிழ்ச்சி சந்தோஷம் நிலையாக என்றும் நிலைத்திருக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள் என்று நேர்களே. என்றும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க நேர்களே. நன்றி 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 நன்றி.